கோவையின் தெற்கு பகுதியில் உள்ள போத்தனூர் ரயில் நிலையத்தை இரண்டாம் முனையமாக அறிவிக்க வேண்டும், அதற்குண்டான வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்று தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக வசந்தராஜ் அவர்களின் உதவியுடன் மத்திய அமைச்சர் எல் முருகனிடம் கொடுத்திருந்தோம். அதற்குண்டான நிதியை ஒதுக்கி பாருங்கள், பிளாட்ஃபார்ம் எல்லாம் அருமையாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நிறையா இங்கே பயணிகள் வந்து தங்குவதற்குண்டான வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். போத்தனூர் ரயில் நிலையம் ஒரு பழமையான ரயில் நிலையம். எங்களது வேண்டுகோளுக்கிணங்க இன்று எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூர் என்டோமெண்ட் வரை செல்லும் வந்தே பாரத் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் முதல் முறையாக இன்று மாலை 4 மணிக்கு இங்கே வருகிறது. பாருங்கள், பிளாட்பாரத்தை நோக்கி அதிவிரைவாக வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக அதை வரவேற்ப நாங்கள் 20 பேர் காத்து கொண்டு நிற்கிறோம். வந்தே பாரத் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பினர் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள், மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார்கள். இனி தெற்கு பகுதி மக்கள் பெங்களூர் என்டோமெண்ட் வரை, எர்ணாகுளம் வரை இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினிலே பயணம் செய்யலாம். தெற்கு பகுதியிலே கோயில்கள் அதிகமாக இருக்கிறது, தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறது, கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பயணிகளுக்கு மிகவும் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் உதவிகரமாக இருக்கும். வந்தே பாரத் முதல் முறையாக வந்ததை பாராட்டும் விதத்திலே லோகோ பைலட், அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இருவருக்கும் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக இந்த துண்டை அணிவித்து அவர்களை மகிழ்வித்து அவர்களுக்கு வரவேற்பையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறோம். அதேபோல மத்திய அரசுக்கும் மாண்புமிகு எல் முருகன் அமைச்சர் அவர்களுக்கும் வசந்தராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். Vande Bharat Express train from Ernakulam Junction to Bangalore Cantonment, ready to leave from platform number 1. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 060001 எர்ணாகுளம் ஜங்ஷனிலிருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரை செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தலைமை 1 புறப்பட தயாராக உள்ளது. நம்ம போத்தனூரில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. 06001 எர்ணாகுளம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் முதல் முறையாக போத்தனூர் வழியாக இயங்குச்சு. இது முதல்ல வந்து ரயில்வேயில் வாரத்துக்கு 3 வாரம் எர்ணாகுளத்துலேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கும், பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து எர்ணாகுளத்துக்கு 3 நாளுமா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 8 ஜேர்னி எர்ணாகுளத்துலேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கும், 8 முறைகள் வந்து கண்டோன்மெண்ட்லேருந்து எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அடுத்த நம்ம ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இயங்கும். அதுக்கப்புறம் வந்து ஓணம், அப்புறம் வந்து தீபாவளி, கிறிஸ்மஸ் வர்றதுனால இந்த வண்டி தொடர்ந்து இயங்கும் அப்படிங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க ரயில்வே துறையில். அதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல் முறையாக போத்தனூரில் வந்தே பாரத் வந்து சென்றது. நிறைய ரயில் பயணிகளும் இந்த வண்டியை நல்லா யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம், ஒரு 50 பேர் இங்கே வண்டியில் வந்து ஏறி
பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. தெற்கு மண்டல வளர்ச்சி குழு சார்பில் நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கிறோம் கூட்டமைப்பில். இப்போ வந்து நம்ம மேட்டுப்பாளையம் டு தூத்துக்குடி வண்டி போத்தனூர் ஸ்டாப்பிங் இல்லை, அதுவும் அப்புறம் போத்தனூர் டு மேங்களூர் இன்டர்சிட்டி இது ரெண்டே நிறுத்தணும்னு சொல்லி எல் முருகன் அமைச்சரிடம் வந்து 2 தடவை மனு கொடுத்துருக்கோம். அவர் விரைவில் வந்து இங்கே நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிறுத்தினா போத்தனூர் மக்களுக்கு, ரயில் பயனாளர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.